எல்லா மக்களுக்குமான தலைவர் உமர். ஒரு நாள் ஒரு முதியவர் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் எல்லோரிடமும் உதவி கேட்டு நின்றார். சிலர் உதவி செய்தனர், சிலர் அவரை உதாசீனம் செய்தனர். ஆனால் அந்த முதியவரை நீதிமானான தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனிக்காமல் செல்லவில்லை. யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள், கண்ணு தெரியாத இந்த கிழவனுக்கு யாராவது உதவி செய்யுங்கள். நீங்க யூத சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரா? ஆமா, நான் ஒரு யூத, எனக்கு வயசு ஆயிடுச்சு, அதான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். மனிதர்களுக்கு தர்மம் செஞ்சா இறைவன் கூலி கொடுப்பான். சரியா சொன்னீங்க. என் கைய புடிச்சிட்டு எந்திரிங்க, என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். இத வாங்கிக்கோங்க. என் கையில இதை விட சிறந்த பொருள் இருந்திருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு நான் கொடுத்திருப்பேன். இறைவன் உங்களுக்கு நல்ல கூலி தருவார், நல்ல மனிதரே. இவர் பெயரை பதிவு பண்ணி இவருக்கு இனிமே ஒரு உதவித்தொகை கொடுங்க. இனிமே இவர்கிட்ட ஜிசியா வசூல் பண்ண ஆள் அனுப்பாதீங்க. இது நியாயமே கிடையாது. திடகாத்திரமா இருக்கும்போது இவர்கிட்ட ஜிசியா வசூலிச்சோம். இப்ப வயசானதுக்கு அப்புறம் இப்படி இவரை விடுறது சரியில்லை. இது இவருக்கு மட்டும் தானா, இல்ல இவரை மாதிரி இருக்க எல்லாருக்குமா? இவரை மாதிரி இருக்க எல்லாருக்கும் தான். இது பத்தி எல்லா ஆளுநர்களுக்கும் செய்தி அனுப்புங்கள். இவரை கையை பிடித்து பத்திரமாக வீட்டில் விட்டு வாருங்கள். ஜிசியா என்பது முஸ்லிம்கள் அல்லாத குடிமக்களை அரசு பாதுகாப்பதற்காக அவர்கள் செலுத்திய ஒரு வரி. அதற்கு பதிலாக அவர்களின் உயிர், சொத்து, உரிமை அனைத்தையும் காப்பது அரசின் கடமை. அதே நேரத்தில் முஸ்லிம்கள் ஜகாத் என்ற கட்டாய வரியையும் செலுத்தினர். ஜகாத் ஏழைகளுக்கானது, ஜிசியா பாதுகாப்புக்கானது. மேலும் ஜிசியாவை விட ஜகாத் அதிக அளவு வரியாகவே இருந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.